இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, முதல் வாசகம் நற்செய்தி. இறைவன் முன்னால் நாம் உண்மையுள்ளவர்களாக, நேர்மையுள்ளவர்களாக, அவருடைய நியமங்கள் சட்ட திட்டங்களை நாம் கடைபிடிக்கிற பொழுது ஆண்டவரால் உயர்த்தப்படுவோம், ஆட்சிப்படுத்தப்படுவோம் என்ற மகிழ்ச்சியான செய்திதான் இந்த இறைவார்த்தை நமக்கு கொடுக்கிறது. அந்த குடும்பத்தில் இருந்த அந்த தந்தைக்கு ஒரே மகள். ஒவ்வொரு முறையும் அந்த தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்த்து, அம்மா நீ கிளாஸில் நீ தான் ஃபஸ்ட்டாக வரணும், நல்லா படி என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். தொடக்கத்திலே அந்த தந்தையினுடைய வார்த்தை இந்த பிள்ளைக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அவளும் நல்ல விதத்திலே படித்து கொண்டு வந்தாள். தேர்வுகள் வர வர இந்த பிள்ளைக்கு அப்பாவினுடைய வார்த்தை தொடக்கத்திலே ஒரு ஆர்வத்தை கொடுத்தது, பிறகு ஒரு பயமாக உருவானது. ஒருவேளை நான் வகுப்பிலேயே முதல் மாணவியாக வரவில்லை என்றால் அப்பா என்னை என்ன சொல்லுவார், திட்டுவாரோ, அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் இருக்குமோ என்ற ஒரு தயக்கம் அவளிடையே வர ஆரம்பித்தது. எனவே படிக்கின்ற தேர்வுகள் நெருங்கி எழுதக்கூடிய சூழ்நிலையிலே படிக்கின்ற பொழுதெல்லாம் அந்த பதற்றமும் பயமும் அதிகமாக இருந்தது. எனவே அவளுள் இருந்த ஒரு சாத்தான் வெளியே வர ஆரம்பித்தான். உட்காந்து துண்டு சீட்டில் பிட்டு எழுத ஆரம்பித்தான். படிக்கிற நேரத்தில் பிட்டு எழுதுவதை பார்த்த அப்பா, என்னம்மா செய்கிற என்று கேட்டார். இல்லை டாடி, சும்மா எழுதி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையும் சமாளித்து கொண்டாள். அடுத்த நாள் தேர்வுக்கு செல்கிற பொழுது வீட்டு முன்பாக இருந்த அந்த படத்தின் முன் அப்பாவும் மகளும் ஜெபம் செய்கிறார்கள். ஜெபம் செய்த அந்த ஒரு நொடியிலே மீண்டும் அந்த பிள்ளை தன்னுடைய தவறை உணர ஆரம்பித்தார். ஒரு நிமிஷம் டாடி அப்படின்னு வீட்டுக்கு ரூம் உள்ள ஓடி சென்றவள் எல்லா சீட்டுகளையும் பிட்டையும் எடுத்து போட்டுட்டு மீண்டும் வந்தால் தேர்வை எழுத ஆரம்பித்தார்கள். தேர்விலே அவர் எதிர்பார்த்தபடி முதல் மாணவியாக வரவில்லை. வந்து நேராக அப்பாவிடத்திலே சான்றிதழ் கொடுக்கிறார், ரேங்க் கார்டு. டாடி, நான் ஃபஸ்ட்டு இல்லை, தேர்டாக வந்திருக்கேன். அப்போது அந்த அப்பா சொன்னார், பரவாயில்லம்மா, நீ மார்க்கில் ஃபஸ்ட்டு இல்லை என்றாலும் எல்லா நிலையிலும் ஒழுக்கத்திலும் உண்மையிலும் நீ முதல் மாணவியாகத்தான் இருக்கிறாய். எல்லாம் எனக்கு தெரியும், உன்னை நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். எப்பொழுது நீ அந்த தவறை செய்யாமல் அதை விட்டுவிட்டு நேர்மையோடு உண்மையுள்ளவனாக இருந்தாயோ அதுதான் எனக்கு முக்கியம் என்று தன்னுடைய மகளை மார்போடு அணைத்து கொண்டாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் எல்லார் முன்னால் நான் சிறந்து விளங்க வேண்டும், என்னை போல உண்டா என்று எல்லாரும் பாராட்ட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலும் பல நேரத்திலே பல காரியங்களை நாம் தவறாக செய்துவிடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய இறை வார்த்தைகள் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிற பொழுது இந்த 4 பேர், டேனியல், அனனியா, மிசாவேல், அசாரியா, இவர்கள் அரசனால் எல்லா இளைஞர்களும் தேர்ந்தெடுக்கப்படுகிற பொழுது எல்லாரையும் போல இவர்களும் போயிருக்கலாம். தேவையில்லாத அந்த அசுத்தமான உணவுகள், அசுத்தம் அல்ல, இவருடைய பக்தி, இவருடைய சமயத்திற்கு எதிரான ஒன்றை இவர்களுக்கு செய்ய மனம் இல்லை. எனவே எப்படி வேண்டுமானாலும் பேர் வாங்கலாம் என்பதை அல்ல, நியமங்களையும் சட்டத்திட்டங்களையும் கடைபிடித்து உண்மையுள்ளவர்களாக, கடவுளுடைய பார்வையில் நேர்மையானவர்களாக நாங்கள் நடக்க வேண்டும். எனவே எங்களை அனுமதியுங்கள் என்று அவர்கள் கேட்கிற பொழுது அவர்களும் அனுமதிக்கிறார்கள். கடைசியிலே எல்லா இளைஞர்களையும் விட இந்த 4 பேர் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. நற்செய்திக்கு வருகிற பொழுது அதே போல செல்வந்தர்களை விட ஏழை கைம்பெண் அதிகமான காணிக்கையை போட்டார் என்று ஆண்டவர் அவரை பாராட்டுகிறார். காரணம், அந்த நியமம், சட்டத்திட்டம், காணிக்கையை நாம் செலுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே இந்த கைம்பெண் தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டார். மற்ற எல்லாருமே தங்களிடம் இருந்த மிகுதியானதை போட்டார்கள். ஆண்டவர் இயேசுனுடைய பார்வையிலே காணிக்கை செலுத்திய பின் அவரிடம் இருப்பது என்ன, பர்சில் அதிகமாக இருக்கா இல்லையா, அந்த மனநிலையை பார்க்கிற போது இந்த ஏழை கைம்பெண்
நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். அது எனக்கு வலித்தாலும் சரி, நான் தியாக உணர்வோடு கடவுளுடைய மாட்சிக்காக நான் அதை செய்வேன் என்று எல்லாவற்றையும் காணிக்கையாக செலுத்துகிற பொழுதுதான் அங்கே பாராட்டை பெறுகிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நீங்களும் நானும் இறைவன் முன் உயர்த்தப்பட வேண்டுமென்றால் உண்மை உள்ளவர்களாக நியமங்களையும் சட்ட திட்டங்களையும் நாம் சிறப்பாக கடைபிடித்து அத்தகைய ஆசீர்வாதத்தை பெற தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் எஸ்ஸனம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.